ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி ரவி அவர்களும் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நேத்து ஆர்த்தி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவங்க பல உண்மைகளை அவங்க சைட்ல இருந்து எடுத்து வச்சாங்க. உண்மையிலே ஏன் சொல்றேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் தோணும். இவங்க குடும்ப பிரச்சனையை இப்படி பப்ளிக்கா அறிக்கையிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியோட பேசுறதுக்கே எல்லா பக்கமும் தடை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி தான் தோணுது. இப்படி பேச மறுக்கிறதுனாலதான் அறிக்கை மூலமா இவங்க 2 பேரும் அவங்க மனசை வெளிப்படையா பப்ளிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி தேவையில்லாம பப்ளிக்கான நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் தராங்களே தவிர இதனால ஒரு சொல்யூஷன் அவங்களுக்குள்ள கிடைக்க போறது கிடையாது. இதுக்கு பதிலாக அவங்க குடும்ப பிரச்சனைய அவங்க ஒன்னா கூடி உட்காந்து பேசி தீர்த்தாலே இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையான விஷயமா மாறி இருக்காது. இவங்க சேரணுமோ இல்ல பிரியணுமோ எந்த முடிவை இவங்க எடுத்திருந்தாலும் அது ஒரு கண்ணியத்தோட நடந்திருக்கும். இந்த மாதிரி பப்ளிக் பேச்செல்லாம் வாங்காம இருந்திருக்கலாம். இப்போ ஊரே மயக்க தூக்கிட்டு இவங்க விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பப்ளிக்ல வந்தாச்சு, ஸோ நாமும் பேசலாம் இதை பத்தி. ஐஸ்வரி கணேஷோட குடும்ப விழால ஜெயம் ரவி அவர்கள் கலந்துகிட்ட நேரத்துல இருந்தே இந்த அறிக்கை விவாதம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ரவியின் மனைவியான ஆர்த்தி ரவி அவர்கள், என்னோட கணவர் தன்னோட கடமையிலிருந்து தவறிட்டாரு, ஒரு அப்பாவா தவறிட்டாரு, எனக்கு கொடுத்த ப்ராமிஸையும் அவர் கீப் அப் பண்ணலன்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களும் விளக்கம் கொடுக்கும் வகையா, நான் அப்பான்ற கடமையிலிருந்து தவறிட்டேனா, எனக்கு என் குழந்தைங்களை பாக்குறதுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை, எல்லா டைமும் என் குழந்தைங்க பவுன்சர்ஸோட தான் போயிட்டு வராங்க, இது நடுவில் நான் எங்க இருந்து உள்ள போய் மீட் பண்றது, என் குழந்தைகளோட எனக்கு இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறது ஆர்த்தி தான்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஜெயம் ரவி அவர்கள் வைத்தார். இது மட்டும் இல்லாம, கெனிஷா என் வாழ்வின் ஒளி, என்ன மதிக்கிற எல்லாருமே கெனிஷாவுக்கும் அதே அளவு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இது இல்லாம என்னோட மாமியார், அதாவது ஆர்த்தியோட அம்மாவான சுஜாதா அவர்கள் என்ன பண ரீதியா தொல்லை பண்றாங்கன்ற குற்றச்சாட்டையும் வைத்தார். இதுக்கு பதிலடியா ஆர்த்தி ரவியோட அம்மாவான சுஜாதா அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க, நான் எந்த விதத்திலயும் ஜெயம் ரவி அவர்களை தொல்லை பண்ணவே இல்லை, அதுவும் பண விஷயத்துக்காக. அது மட்டும் இல்லாம என் மாப்பிள்ளைக்காக நான் எடுத்த 3 படங்களும் தோல்வி அடைஞ்ச பிறகும் அதனோட கடன்களை நானே தனியா தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஷூரிட்டிக்காக கையெழுத்து போட சொன்னதெல்லாம் போய், எந்த அம்மாவும் தன்னோட பெண்ணோட வாழ்க்கை தான் கண் முன்னாடியே அழிஞ்சு போறது விரும்ப மாட்டாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் என்னோட பெண்ணும் என்னோட பேர பிள்ளைகளும் சந்தோஷமா திரும்பி அவங்க வாழ்க்கையை வாழணும்ன்றது தான். அதுக்காக ஜெயம் ரவி திரும்பி வரணும், எங்க மாப்பிள்ளையா வரணும், எங்க மகனா வரணும்ன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. இது இல்லாம ஜெயம் ரவி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ஆர்த்தி ரவி மேல வச்சிருந்தாங்க. அதாவது தன்னை ராத்திரியோட ராத்திரியா வெளியேற்றினதாகவும், வெளியே அனுப்பும் பொழுது அவர்கிட்ட வாலெட்டும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸையும் பிடிங்கிட்டாங்க, நான் நைட் ட்ரெஸ்ஸோட வெறும் செருப்பு மாட்டிட்டு வெளியில வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருந்தாரு. அந்த நேரத்துல எனக்கு துணையா இருந்தது கெனிஷா மட்டும்தான் அப்படின்னு எழுதியிருந்தாரு. நான் பிரிஞ்சது என்னோட முன்னாள் மனைவியை தான் தவிர என் பிள்ளைகளை கிடையாது, நான் கோர்ட்டை தவிர வேற எந்த இடத்துலையும் என்னுடைய முன்னாள் மனைவியை சந்திக்க மாட்டேன்னு எழுதியிருந்தாரு. இதற்கு பதில் அளிக்கும் விதமா ஆர்த்தி ரவி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எல்லா வகையான உண்மைகளையும் போட்டு உடைச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு அம்மாவா ஒரு மனைவியா பார்க்கும் பொழுது அவங்க எழுதியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல அதிகமான உண்மை இருக்கிற மாதிரி தான் தோணுது. நான் கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க நாடகம் போடுறவங்களுக்கு தான் இடம் ஜாஸ்தியா இருக்கு. என்னை சுத்தி நடக்கும் விஷயங்களை பார்த்து நான் பேசும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். எங்களோட திருமண முறிவுக்கு, அதாவது ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்களோட திருமண முறிவுக்கு காரணம் ஒரு 3வது மனுஷங்களால தான், வெளியில இருந்து வந்த ஒரு 3வது மனுஷங்களால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை. மற்றபடி எங்க 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த தடவை ஆர்த்தி ரொம்ப டைரக்டாவே கெனிஷாவை அட்டாக் பண்றாங்க. உங்களுடைய வாழ்வின் ஒளின்னு ஒருத்தரை சொல்றீங்களே, அவங்க தான் என் வாழ்க்கையிலயும் என் பசங்க வாழ்க்கையிலயும் இருளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. முறையா எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க எங்க வாழ்க்கையில சேர்ந்துட்டாங்க. வெறும் ஒரு குற்றச்சாட்டா மட்டும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட போதிய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில கூட என் கணவரோட பெற்றோர்களோடையும் அவங்க கூட பிறந்தவங்களோட நாங்க அன்போடு தான் இருந்தோம். சோசியல் மீடியாஸ்ல இன்டர்வியூஸ் தான் ஆதாரமே. இன்னும் சொல்ல போனா, நாங்க பிரியறதுக்கு முதல் நாள் வரைக்கும் திருமண வாழ்க்கை எல்லாரோட திருமண வாழ்க்கை மாதிரியும் ஒரு அன்பும் காதலும் நிறைந்த வாழ்க்கை, தற்காலிக கருத்து வேறுபாடோடு தான் போயிட்டு இருக்குன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி நாங்க பிரிஞ்சு போயிடுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, நைட்டோட நைட்டா வீட்டுல இருந்து ஒரு பர்ஸ் கூட இல்லாம வெறும் காலோட நைட் ட்ரெஸ்ஸோட வெளியில போனேன்னு சொல்றாரு. ஆனா அப்படி அது நடக்கல, எல்லாமே வெல் பிளான்டா. இதுக்கு மேல இந்த ரகசிய உறவை மறைக்க முடியாதுன்ற நிலைமையில தான் அவர் வீட்டை விட்டு தன்னோட விலை உயர்ந்த காலனியை மாட்டிக்கிட்டு தன்னுடைய விலை உயர்ந்த காரையும் எடுத்துக்கிட்டு போனாரு. சரி, அப்படியே என்னோட கொடுமையில இருந்து தப்பிச்சு போறேன்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே அப்படி தப்பிச்சு போறவர் அவர் எங்க போயிருக்கணும்? நான் மோசமா ட்ரீட் பண்ண அப்படின்னு சொன்ன அவங்க அப்பா அம்மா கிட்ட தானே போயிருக்கணும். அவர் எதுக்காக எங்க வாழ்க்கையில இருளை கொண்டு வந்து சேர்த்த தன்னோட பெண் தோழி வீட்டு கதவை தட்டணும்?
இது நிஜமாவே நல்ல ஒரு பாயிண்ட் தான். சரி, நான் அவ்வளோ கொடுமைப்படுத்துறேனே வச்சுக்கலாமே. அவ்வளோ கொடுமைப்படுத்துறேன்னா என்னோட எதுக்கு இவ்வளோ கால வருஷம் வாழ்ந்திருக்கணும். அவர் எப்பவோ வெளியில போயிருக்கலாமே. ஆனா அது இல்ல காரணம். அவருடைய ரகசிய உறவு வந்து வெளியில தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்ற நிலையில தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போனாருன்ற மாதிரி ஆர்த்தி அவர்கள் சொல்றாங்க. யாருக்குமே அடங்க மறுக்கிற ஒரு கதாநாயகனா இருக்கிற ஒருத்தர் எப்படி ஒரு 5 அடி 2 அங்குலம் இருக்கிற பாவப்பட்ட மனைவி கிட்ட அடங்கி ஒடுங்கி வாழ்ந்தேன்னு சொல்றாரு. இதை நினைக்கும் பொழுது கவலையிலயும் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட குழந்தைகள் கடந்த ஒரு வருஷத்துல 4 தடவை தான் தன்னோட அப்பாவை பார்த்திருப்பாங்க. அப்படியே குழந்தைகளை பார்க்கவே முடியலன்னு உருகுறாரு. இதுக்காக ஒரு தடவையாவது அவர் கேஸ் போட்டாரான்னு கேளுங்க. குழந்தைகள பார்க்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணாருன்னு கேளுங்க. என்னோட 2 பிள்ளைகளும் அப்பா கிட்ட இருந்து கால் வரும்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி ஃபோன பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அவங்க என்ன மாதிரி கண்ணீர் வடிக்கிறாங்கன்றத வந்து நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பிள்ளைகளை ஜெயம் ரவி அவர்கள் தான் இருக்கும் இடத்துக்கு அழைச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பசங்க ரெடியா இல்ல. எங்க பிள்ளைங்களை எங்களுக்கு பொதுவான ஆபீஸ்லயோ இல்லனா ரவி அவர்களின் அம்மா அப்பா வீட்லயும் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஓகே தான். ஆனா ரவி அவர்களோ எங்க வாழ்க்கைய யாரு கெடுத்தாங்களோ அவங்க இருக்க இடத்துக்கே கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த விஷயம் பசங்களுக்கு சேஃபா படல. அதனால அவங்க போக மறுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கணவரை தொடர்பு கொள்ள முடியாத நேரத்துல, அதாவது வெளிநாட்டுல இருந்த டைம்ல தான் இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல பசங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்காக இன்சூரன்ஸ்ல கையெழுத்து வாங்குறதுக்காக நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த ஆஃபீஸும் பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு இடம் தான். ஆனா அங்கேயும் என்ன அவமானப்படுத்தி வெளியில அனுப்புனாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இவ்வளவு பெரிய மனுஷனை நான் கட்டாயப்படுத்தி வாழ வச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தாலும் அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அவரே விருப்பப்பட்டு தான் அந்த வாழ்க்கையில இருந்தார். அப்படி விருப்பம் இல்லைன்னா எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆனிவர்சரியை கொண்டாடணும், எதுக்கு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு எங்களோட சேர்ந்து வரணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆர்த்தி அவர்கள். 15 வருஷமா நான் அவரோட இன்ப துன்பங்கள்ல அவரோட கை கோத்து வாழ்ந்திருக்கேன். என்னோட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன என்னோட காதலன் என்னை விட்டு போயிட்டாரு. அவரோட வாக்குறுதியை காப்பாத்தல. நான் என்னதான் லண்டன்ல பெருசா படிச்சிருந்தேன், இவர் மேல இருந்த காதலுக்காக தான் என்னோட லட்சியங்களை எல்லாம் விட்டு வாழ்ந்திருந்தேன். இந்நேரம் என் லட்சியங்களை துரத்திட்டு நான் போயிருந்தேன்னா நான் இதை விட ஒரு பெரிய வாழ்க்கையை சந்தோஷமா லக்ஸரியஸா வாழ்ந்திருப்பேன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல துணை நிக்கிற பிரஸ், மீடியா, பிள்ளைகள், எங்க வீட்டு பெரியவங்க எல்லாருக்குமே நன்றி. எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ பேசுறதுக்கு காரணம் என்னோட சுய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான். இத்தனை வருஷம் உங்களுக்காக உங்களோட சேர்ந்து வாழ்ந்த என்ன உதறி தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் கண்ணியத்தோடையாவது செஞ்சிருக்கலாம். நீங்க செஞ்ச காரியத்தினால என்னோட வாழ்க்கை வந்து வெளியில பேசும் பொருளா இருக்கு. என்னோட கேரக்டர் வந்து பேசும் பொருளா இருக்கு. விஷயத்தோட உண்மை தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் என்னோட கணவர் தான். ஆனா அவர் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. என் கூட இந்த விஷயத்துல நிக்க மாட்டேங்கிறாரு. அவர் மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா உங்களோட எல்லா கடினமான சூழ்நிலையிலயும் கூடவே நின்ன ஒருத்தரோட கேரக்டரை கொச்சப்படுத்தி தான் அந்த அமைதியை தேடணுமா? கூட நிக்கிற எல்லாருக்காகவும் நன்றி. நான் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்காக நான் வருத்தப்பட்டு அழுதுட்டு உட்கார மாட்டேன். நான் இன்னும் உயர்ந்து நிற்பேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் இன்னும் சட்டத்தை நம்புறேன். அந்த சட்டம் எனக்கு நல்ல நீதியை வாங்கி தரும்னு நான் நம்புறேன்னு எழுதியிருக்காங்க. அறிக்கை மூலமா ஆர்த்தி அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவும், ரவி அவர்களையும் கெனிஷா அவர்களையும் ஏகப்பட்ட பேர் திட்டிட்டும் இருக்காங்க. இவங்க வாழ்க்கைன்னு இல்லை, ஜென்ரலாவே திருமண வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு சிறிது நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு வேற ஒரு பெண் மேலேயோ ஆண் மேலேயோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது ஒரு சகஜமான விஷயம் தான். நமக்கு ஒரு குடும்பம், குழந்தைன்னு இருக்கும்போது இந்த ஒரு உறவு லிமிட்டேஷனை தாண்டுதுன்னு தெரியும் பொழுது அதுக்கு தடை போட்டுட்டு யூட்டர்ன் அடிச்சு வர்றதுதான் கரெக்ட். இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பெண்ணோடையோ இல்லை அந்த ஆணோடையோ வாழ்ந்து பார்த்தாதான் அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய போகுது. அதனால தேவையில்லாம ஒரு சஞ்சலங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு போனாலே நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள அன்பா போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில 3வது மனுஷங்க வந்து கும்மி அடிச்சுட்டும் போக மாட்டாங்க. என்ன இருந்தாலும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னோட தோழியோ காதலியோ யாரையோ கூட்டிட்டு ஒரு கல்யாணம் அட்டன் பண்றதுன்றது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். இது எந்த ஒரு பெண்ணையும் பாதிக்க தான் செய்யும். ரியாக்ஷன் தான் ஆர்த்தியும் கொடுத்திருக்காங்க. ஆர்த்தி அவர்களின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.